அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு முக்கியமான பதிவு தான். இந்த காலத்தில் பண்ணப்படுகின்ற இந்த திருமணங்கள் ஏன் டைவர்ஸ்ல போய் நிற்கும், ஏன் பிரச்சனையில் போய் நிற்கும் அப்படிங்கிற எல்லாரும் கேட்க. அதனால என்ன சொல்லுவாங்கன்னா, லவ் பண்ணவங்க தான் திருமணத்தில் தோத்து போறாங்க அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் ஜாதகம் பார்த்து திருமணம் பண்ணியவர்களும் டைவர்ஸில் போறதுக்குண்டான காரணங்கள் என்று என்ன என்பதை ஆராய்ந்து அலசும் போது ஏதோ ஒரு விடை கிடைத்தது. அந்த விடை கிடைத்ததை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான், பகிர்ந்து கொள்கிறேன். இப்ப ஒரு ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் பார்த்துரும். சந்திரனை வச்சு பார்த்துரும். சந்திரனுக்கு இந்த பெண் இணைக்கப்படும் போது 6, 8, 12 இருக்குதா அப்படிங்கிற ஒரு இதை பார்த்துரும். ஆனால் சூரியனை யாருமே பார்ப்பதே இல்லை. அப்ப சூரியன் என்று சொல்லக்கூடிய அந்த சன் சைன், மூன் சைன், சன் சைனையும் அதாவது நம்ம பார்க்கக்கூடிய பொருத்தங்கள் என்ன சொல்லலாம்னா, ஸ்டாரோடைய சைன் எந்த நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்டாரோடைய சைனையும் சன் சைனை மட்டும் பார்த்துமே பொருத்தங்களை இணைக்கிறோம். இதான் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது. ஆனால் சன் சைன் என்று சொல்லக்கூடிய ஒருவன் 12 மாதங்கள், இந்த 12 மாதங்களில் எந்த இடத்துல இருந்து எந்த இடத்துல பிறந்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன். அந்த கால்குலேஷனை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு சொல்லி வரும்போது, முதல் கால்குலேஷன் நம்பர் 1 டிசம்பர் 22 டு ஜனவரி 20. இது என்ன சொல்லலாம்னா, மொத்தம் இங்கிலீஷ் ஆண்டுகளுக்கு என்ன சொன்னா 365 நாட்கள். இங்கிலீஷ் வருஷத்திற்கு 365. அப்ப இந்த 365 நாட்களை 12ஆக பிரிக்கிறதுல முதல் என்ன சொல்லலாம்னா டிசம்பர் 22ல இருந்தான். டிசம்பர் 22ல இருந்து என்ன சொல்லலாம்னா, இப்ப நீங்கள் எப்படி பிரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் என்ன சொன்னா, ஒரு குறிப்பிட்ட 7 மாசங்களை தவிர ஒரு 5 மாதங்களுக்கு ஒவ்வொரு நாள் கூட வரும். அப்ப டிசம்பர் 22ல இருந்து 30, 31 இப்படி என்ன சொல்லலாம்னு நீங்க பிரிச்சுக்கணும். இந்த கால்குலேஷன்ல சின்ன பிதற்றல் வந்தாலும் அது ஒரு பெரிய விஷயமாக வரப்போறது கிடையாது. டிசம்பர் 22ல இருந்து 30 நாள், அதுக்கடுத்து 31 நாள், 30 நாள் இப்படி கொண்டு வாங்க. ஏன்னா டிசம்பர் 22 அப்படின்னு சொல்லி தான் இது ஸ்டார்டிங் கட்டம். அப்ப முடிவரை கட்டம் என்பது டிசம்பர் 22 அங்க ஸ்டார்ட் ஆகுது. டிசம்பர் 22 டிசம்பர்ல இருந்து லாஸ்ட்ல முடிஞ்சிடும். அப்ப முடியும் போது இதில் ஒவ்வொன்றும் ஒருத்தர் பிறந்திருப்பான். 1வது நம்பர், 2ஆம் நம்பர், 3ஆம் நம்பர், 4ஆம் நம்பர், 5ஆம் நம்பர், 6, 7, 8. ஏன்னா ஒவ்வொரு மாசம் அப்படிங்கும்போது 12 கட்டங்கள் வந்துடும். இதுல என்ன சொல்லலாம்னா, உங்களுக்கு பெண்கள் பிறந்த மாசத்திற்கும் நம்ம பிறந்த மாசத்திற்கும் ஒற்றுமை இருந்தால் எந்தவித பாதிப்பும் வராது. அப்ப அந்த ஒற்றுமை இல்லாமல் போகும்போது நீங்க போட்டு பார்த்தா தெரியும். அந்த போட்டு பார்க்கும்போது என்ன சொல்லணும்னா, நம்ம பிறந்த மாதம் என்ன ஆதிபத்தியம் உடையது, அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு நம்ம மனைவி பிறந்த மாதம் ஏதோ பிரச்சனை, சண்டை, போக்குவரத்து எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன சொன்னா, நம்ம ஏற்கனவே பொருத்தம் பார்த்தது தானே. 7 பொருத்தம் 8 பொருத்தம் பார்த்தோம். அதற்கடுத்து என்ன சொன்னா நட்சத்திர பொருத்தம் பார்த்தோம்,
சந்திரனுடைய பொருத்தம் பார்த்தா எல்லாம் நன்றாக பார்த்த பிறகு ஏன் இவர்களுக்கு என்ன சொன்னா தகராறு வருகிறது, கோர்ட் வரைக்கும் போறார்கள் என்பதற்கு இந்த ஆதிபத்தியத்திலிருந்து டிசம்பர் 22 இருந்து ஒரு மாதம், மொத்தம் 12 மாதங்களாக பிரிங்க. 12 மாதங்களாக பிரிங்க. அப்ப டிசம்பர்ல இருந்து என்ன சொல்ல, டிசம்பர் ஆரம்பத்துல இருந்து முடிவரை டிசம்பர்ல தான் வரும். 12 மாதங்கள் வரும். ஏன்னா ஒவ்வொரு நாள் என்ன சொல்ல, உங்க தோதுக்கு என்ன சொல்லணும் கூட்டிக்கிடும், ஒன்றும் பிரச்சனைலாம் கிடையாது. 30, சில நேரங்களில் 31 இப்படின்னு கூட அந்த 365 கால்குலேஷன் கரெக்டா வந்துடும். அப்ப இந்த 365 கால்குலேஷன் கரெக்டா வந்துடணும் அப்படின்னு சொல்லி வரும்போது உங்கள் மனைவி பிறந்த அந்த ஆதிபத்தியமுடைய மாதங்களுக்கும் உங்களுடைய மாதங்களுக்கும் கோணம் என்று ஒன்று இருந்தால் 1, 5, 9, 4, 7, 10, 1, 5, 9, 4, 7, 10. அப்ப 6 இது வந்துருச்சு. அப்ப என்ன சொன்னா திரிகோணம் வந்துருச்சு, கேந்திரம் வந்துருச்சு. இதுல 6, 8, 12 கழிச்சிருங்க. 6, 8, 12 வரக்கூடாது. 6, 8, 12 வரக்கூடாது. அப்ப 3 போயிருச்சா? 3 போயிருச்சு. அப்ப இன்னும் 3 வரணும். அப்ப என்ன சொல்றான்னா உங்களுக்கு எது வர வேண்டியிருக்கு? 1, 5, 9, 4, 7, 10 வந்துட்டா. இது போக என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்ன சொன்னா 2 இருக்கா? அதுக்கடுத்து என்ன சொல்றான்னா உங்களுக்கு என்ன சொல்றேன்னா 11, 2, 11, 2, 11. அதற்கடுத்து என்ன சொன்னா 10. இதில் நமக்கு தேவையானது என்பது என்ன சொன்னா 6, 8, 12 என்பது வரக்கூடாது. வந்தால்தான் அவர்கள் பிரச்சனைக்குரியவர்களாகவும் போராட்ட களத்தில் இருப்பவர்களாகவும். இதுல 1, 5, 9 நம்பர் 1 குவாலிட்டி, 4, 7, 10 என்பது 2ஆம் நம்பர் குவாலிட்டி. 3வது குவாலிட்டி என்ன சொல்றான்னா பேலன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 3, 6, 8, 6, 8, 12 கழிச்சது போக பேலன்ஸ் உள்ள இந்த கட்டங்கள் 3வது குவாலிட்டியாக இருக்கும். இவர்கள் பிரிவதற்குண்டான வாய்ப்புகள் இல்லை. இந்த 3 இது என்ன சொல்றான்னா 3, 9 இது மேக்சிமம் லைஃப்ல நல்லா இருக்கும். லைஃப் நல்லா இருக்கும். சட்ட சத்தங்க இருந்தாலும் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும். ஆனால் நீங்கள் பிறந்த அமைப்புக்கும் உங்களுடைய மனைவி பிறந்த அமைப்புக்கும் 6, 8, 12 வந்துவிட்டால் 6, 8, 12 வந்துவிட்டால் கண்டிப்பாக கோர்ட்டு கேஸு பிரச்சனை என்பது கண்டிப்பாக இருக்கும். அதனால இதையும் இனிமேல் திருமண பொருத்தத்தில் நீங்கள் பார்த்து இணைத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக என்ன சொன்னான்னா வெற்றி கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. இது என்ன சொன்ன இங்கிலீஷ் மாசத்துக்கு கொடுத்துருக்கு. இங்கிலீஷ் மாசத்துக்கு என்ன சொன்னா டிசம்பர் ஸ்டார்டிங் டிசம்பர் 22 இருந்து ஒவ்வொரு மாதங்களாக நீங்கள் கணக்கெடுத்து கொண்டு வரும். கணக்கெடுத்து என்ன சொன்னா கொண்டு வந்துட்டு அதுல இருந்து என்ன சொன்ன 12 மாதங்களுக்கு பிரித்தீர்கள் என்று சொன்னால் இதில் என்ன சொல்றான்னா 1, 5, 9, 4, 7, 10, 1, 1, 5, 9, 4, 7, 10. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு 6, 8, 12. அப்ப 11 இருக்குது. அதுக்கடுத்து 2 இருக்குது. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா உங்களுக்கு என்ன சொன்னான்னா 7 இருக்குது. இது 3 விதமான பிரிதல். 1, 5, 9 ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, 4, 7, 10 என்பது என்ன சொன்னான்னா செகண்ட் குவாலிட்டி. அதற்கடுத்து என்ன சொன்னான்னா 2, 7, 11 என்பது 3வது குவாலிட்டி. இவர்கள் பிரிவதற்குண்டான வாய்ப்புகள் என்பது நீங்கள் பரிசித்து பாருங்கள். உங்களுடைய இது உங்கள் வீட்டில் செக் பண்ணி பாருங்க. இது உங்கள் குழந்தைகளை வச்சே செக் பண்ணலாம். உங்கள் குழந்தை பிறந்ததுக்கும் நீங்கள் பிறந்ததுக்கு எத்தனை நீங்கள் பிறந்ததிலிருந்து அவர்கள் எத்தனாவது மாதத்தில் பிறந்திருக்கிறார்கள். இதை நம்ம 1, 2, 3 கணக்கெடுத்து என்ன சொல்லலாம் பார்த்தோம் என்று சொன்னாலும் இது உங்களுக்கு கண்டிப்பாக தெளிவாக புரியும். அதனால இனிமேல் சந்திரன் நட்சத்திரம் வைத்து மட்டும் பார்க்காமல்
இந்த கணக்கிலும் நீங்கள் பார்த்து கொஞ்சம் இணைத்தீர்கள் என்று சொன்னால் வாழ்க்கையில் என்ன சொன்னா பெறுதல் என்பது வராது என்பது நான் அறிந்த உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க சுகமே சொல்க. வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். வணக்கம் 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 வணக்கம்.